ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர விரதம் முருகப்பெருமானுக்கு நாம் வழிபாடு செஞ்சு என்ன மந்திரத்தை சொல்லலாம், அதனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் கார்த்திகை விரதமும் ஒன்று. அதுலேயும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதம் இன்னும் சிறப்பு மிக்கதுன்னே சொல்லலாம். இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கிறது மிக முக்கியமான மந்திரத்தை ஒன்றை விடாமல் சொல்கிறதுனால எப்படிப்பட்ட தோஷமும் துன்பமும் நீங்கிரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குது. முருகா அப்படின்னு நினச்சாலே வாயால் உச்சரித்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்றதுக்கு ஒரு புராண கதையே இருக்குது. அதை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கங்கை கரையோரம் குடிசையில வேதம் கற்ற முனிவரும் அவரது மகனும் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ தந்தையே கடவுள்கள்ல சிறந்தவர் யார் அப்படின்னு அந்த மகன் அந்த தந்தை கிட்ட கேட்பாரு. வேதமெல்லாம் போற்றும் கடவுள் முருகப்பெருமான், அவரை வணங்கினோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும், அதனால நீயும் முருகப்பெருமான வழிபாடு செய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு சமயம் அந்த முனிவர் வெளியூர் போன நேரத்தில் மன்னர் ஒருத்தர் அங்கே வருவார். முகம் வாடி இருந்த அவர், தம்பி முனிவர் இருக்காரா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்பாரு. நீங்கள் யார், என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க, அப்பா ஊரில் இல்லையே அப்படின்னு அந்த முனிவரோட பையன் அவங்க கிட்ட சொல்வார். எங்கே போனாலும் விதி என்னை துரத்துது, உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, நான் திரும்ப இப்போ போயிட்டு நாளை மாலை வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அப்ப அந்த சிறுவன் அந்த மன்னரை தடுத்து நிறுத்தி, மன்னா உதவி செய்ய பெரியவர் சிறியவர் அப்படின்ற வேறுபாடு எல்லாமே கிடையாது, விளக்குடன் இருண்ட அறைக்குள் பெரியவர் சென்றாலும் சிறியவர் சென்றாலும் உள்ளே வெளிச்சம் வந்துரும், அதனால வந்த விஷயத்த என்கிட்ட சொல்லுங்க, நிச்சயமா தீர்வு சொல்வேன் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லியிருப்பான். அப்போ அவனது பேச்சு மன்னரை ரொம்பவே கவர்ந்திருக்கும். புலிக்குட்டிக்கு பிறந்த புலி அப்படின்னு நினைச்சிட்டு, தம்பி நான் வேட்டையாட பானம் தொடுத்தேன், அப்போ அது குறி தவறி ஒரு முனிவர் மேலே பாஞ்சிருச்சு, இப்போது அது எப்போ பாஞ்சதோ அப்போ இருந்து நான் கொலை பாவம் எனக்கு துரத்துது, அதாவது போகிறதுக்கு வழி சொல்வாயா, அந்த பாவம் போகிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு பரிகாரம் இருக்குது, கங்கை நதியில மூழ்கி வடக்கு நோக்கி எழுந்து 3 முறை முருகா அப்படின்னு சொல்லுங்க, பாவம் ஓடிவிடும் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருப்பான். மன்னரும் அப்படியே செஞ்சு அந்த பாவத்தை நீங்க பெற்றுவாரு. அப்போ மறுநாள் முனிவர் அந்த குடிசைக்கு வந்திருப்பாரு. வாசல்ல தேர் சென்ற தடம் பதிஞ்சிருக்கும். மன்னர் வந்த விஷயம் முழுவதையும் கேட்டு அறிந்த முனிவருக்கு மகன் மீது ரொம்ப கோபம் வந்துடும். உன்னை போய் மகனாக பெற்றேனே, ஒரு முறை முருகா சொன்னாலே 1000 பிரம்மஹத்தி போகுமே, நீ 3 தடவை சொல்ல வச்சு மந்திரத்தின் பெருமையை குறைச்சிட்ட, அடுத்த பிறவியில பூலோகத்துல வேடனாக பிறக்க கடவுது அப்படின்னு சபிச்சிருப்பாரு. அந்த சிறுவன் தந்தையிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்பான். என் சாபம் பழிச்சே தீரும் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்த பிறவியில முருகனின் திருநாமங்கள்ல ஒன்றான குகன் அப்படின்ற பேரோட வேடனாக நீ பிறப்ப, ராமபிரானுக்கு தொண்டு செய்யும் பாக்கியமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த சிறுவனே மறுபிறவியில குகனாக பிறப்பான். முருகன் பெயரை உச்சரிக்க சொன்னா பிரம்மஹத்தி தோஷம் போகும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, முனிவர் மகன் வேடனாக பிறந்து அந்த கடவுளின் அவதாரமாக ராமனுக்கே தொண்டு செய்யும் பாக்கியத்தையும் பெற்றாரு. இதிலிருந்து முருகனின் திருநாமத்தின் மகிமையை நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் படிச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, எதிர்ப்புகள், எதிரி, ஏவல், பில்லி சூனியம், பயம் போக்கும். செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சஷ்டி திதி வீட்டில் பக்கத்தில் இருக்கிற வீட்லையோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் ஸ்தலத்துக்கு போய் ஒரு தடவை பாராயணம் செய்யுங்க.
நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குன்னா அந்த குமாரஸ்தவத்தை அங்கே போய் ஒரு தடவையாவது பாராயணம் செய்யுங்க. முருகன் ஸ்தலம் இல்லை அப்படின்னா சிவாலயத்தில் உள்ள முருகர் சன்னதி கண்டிப்பாக இருக்கும்ல, அங்கே முருகருக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பாராயணம் செய்யுங்க. பயம் இது எல்லாமே போகும். பக்கத்தில் கோயிலே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து தாராளமாக இந்த குமாரஸ்தவத்தை பாராயணம் செய்யலாம். ரொம்ப எளிமையானது தான், 5 நிமிடங்கள் கூட ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யலாம். அவ்வளவு மகிமை வாய்ந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.